வணக்கம், வெல்கம் டு சபா சுவை. இன்றைக்கி சுவையான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இந்த மூணையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாங்காயை துருவி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு தான் உங்கள் மாங்காய் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் துருவி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துக்கலாம். அதில் மாங்காய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வேணும்னா இது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா பரவற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸும் மாங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சாப்பாடோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதோட வாசனையே இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசனில் மாங்காய் எப்பவும் கிடைக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.